Krishna Radhe 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 Krishna Hare Rama Hare Rama 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 Hare Hare
Krishna Krishna Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare Hare தூரத்தில் ஒரு போட்டோ Hare Rama 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 Hare Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare
Hare Krishna 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 Hare Hare, Hare Rama 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 Hare Hare, Hare Krishna 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 Hare Hare, Hare Rama 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 Hare Hare, Hare Krishna 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 Hare Hare. Yatindramishran Srimad Parangusamunim Pranatosmi Nityam Nama Sankirtanam Yasya Pranamo Dukkha Samanaha Tam Namami Harim Param Vasudeva Sudam Devam Kamsa Chanuramardanam Devaki Paramanandam Krishnam Vande Jagadgurum. பூமண்ணு மாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணு மாறன் அடிபணிந்துய்ந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்த ராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. பற்பமனத்திகள் பைங்கழல் உந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமலக் கண்ணழகும் காரிசுதன்கள் சூடிய முடியும் கணநர்ச்சிகை முடியும் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துளதார் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. பிரணாமம் லக்ஷ்மணமுனிஹி பிரதிகிருணாது மாமகம் பிரசாதயதி யஸ்ஸுக்திஹி ஸ்வாதீன பதிகாம் ஸ்ருதிம் உபவீதினம் ஊர்த்வபுண்ட்ரவந்தம் த்ரிஜகத் புண்ணியபலம் த்ரிதண்டஹஸ்தம் சரணாகத சார்த்தவாகமீடே சிகையா சேகரிணம் பதிம் யதீனாம். ஓடி ஓடி பல்பிறப்பும் பிறந்து மற்றோர் தெய்வம் பாடி ஆடி பணிந்து பல்படிகால் வழியேறிக் கண்டீர் கூடி நின்று வானவர் ஏத்த திருக்குருகூர் அதனுள் ஆடுபுட்கொடி ஆதிமூர்த்திக்கு அடிமை புகுவதுவே. பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான் குயில் நின்றார் ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தியை நாம் அனுபவிப்பதற்காக நமது கோகுலமாக பிருந்தாவனமாக நம்ம எல்லாம் குழந்தையா கண்ணனிடத்தில் ஒப்படைக்கிறதுக்கான ஒரு நாள் இது. எவ்வளவோ கவலைகள், எவ்வளவோ பிரச்சனைகள், எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ வியாதிகள், வெளியில் சொல்ல முடியாத மனக்குறைகள். எல்லாருக்குள்ளேயும் குறை இருக்குது, மனக்குறையே இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. எத்தனையோ விதமான மனக்குறைகள், மனக்லேசங்கள் எல்லாம் இருக்குது. இது எல்லாம் தாண்டி மனசில் ஒரு சமாதானம், சாந்தி, நிம்மதி இதெல்லாம் உண்டாகணும். அந்த சமாதானம், சாந்தி இதெல்லாம் எப்போ உண்டாகும் அப்படின்னா பகவானிடத்திலே நாம் நெருங்க 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 அது நம்மளை தேடி வந்துட்டே இருக்கும். நம்ம தேடிண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. பகவானை நெருங்கிறதுக்கு சுலபமான வழி எது அப்படின்னா உற்சவங்கள். கோவிலில் உற்சவம் பண்ணுறது, இந்த மாதிரி ஸ்ரீ ஜெயந்தி உற்சவம் பண்ணுறது, இதெல்லாம் சுவாமிகிட்ட நம்மளை அழைச்சிட்டு போகிறது. எப்படி ஒரு ட்ரெயினில் ஏறணும் அப்படின்னா எந்த ஊருக்கு போய் சேரணுமோ அந்த ஊருக்கு அந்த ட்ரெயின் அழைச்சிட்டு போகிறது இல்லையா. நம்ம டிக்கெட் மட்டும் வாங்கி ஏறிண்டா போகும். இந்த ட்ரெயின் அழகாக பார்த்து 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 பலவிதமாக வளைஞ்சு நெளிஞ்சு நம்மளை எந்த இடத்துல போய் சேர்ப்பிக்கணுமோ அந்த இடத்துல போய் சேர்ப்பிக்கிறது. அதுபோல் இந்த மாதிரி உற்சவங்கள்லாம் நம்மளை என்ன பண்ணுறது அப்படின்னா பக்குவப்படுத்தி, இந்த குழந்தைகளெல்லாம் அம்மா விளையாட்டு காட்டுவா, அது சாப்பிடாது, அதுக்கு சாப்பிடணும் ஆனால் சாப்பிடாது. விளையாடுற அந்த புத்தியில், அந்த ஆசையில் தன்னுடைய உடலுக்கு தேவையான பசி, தாகம், தூக்கம்
இதற்கு தேவையான வஸ்துக்களை கூட விட்டுட்டு அது பாட்டு விளையாடிகிட்டே இருக்கும். ஆனால் அதுக்கு தெரிய மாட்டேங்கிறது. நன்னா சாப்பிட்டு நன்னா தூங்கி நன்னா ஜலமெல்லாம் குடித்தோம்னா இன்னும் தெம்பாக விளையாடலாம் அப்படின்னு தெரிய மாட்டேங்கிறது. ஆனால் அம்மா என்ன பண்ணுறா, அதுக்கு தாஜா பண்ணி இதெல்லாமோ சொல்லி அதுக்கு வேண்டிய சமயத்தில் கொடுக்குறா இல்லையா? அதுபோல் நாமும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சௌக்கியமாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு இந்த லௌகீக விஷயத்திலேயே ஓடிண்டே இருக்கும். ஓடி 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 ஓடி, அதான் ஆழ்வார் சொல்ல, ஓடி ஓடி பல்பிறப்பும் பிறந்து அப்படின்னு ஓடிண்டே இருக்கும். என்ன காரணம்னு தெரியல, எதுக்கோ ஓடு 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 ஓடின்னு இருக்கும். ஆனால் இதில் ஒரு சமாதானம், சாந்தி, நிம்மதியை இழந்து தவிக்கிறோம். இந்த உற்சவமெல்லாம் கொண்டாடினா என்ன ஆகுறதுன்னா, நமக்கு தெரியாமலேயே இந்த அம்மா விளையாட்டு காட்டி குழந்தைக்கு பால் தீர்த்தம் அதுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து அது உடம்புல பலம் கொடுக்குற மாதிரி நம்ம ஆத்மாவுக்கு பலம் கிடைக்கிறது இந்த மாதிரி உற்சவங்கள். அதனால்தான் நம்முடைய கோவில்களெல்லாம் கூட பார்த்தோம்னா நித்தியோத்சவம் சொல்லுவாள், நித்தியம் உற்சவம் உண்டு. அப்புறமா பக்ஷோத்சவம் சொல்லுவாள், சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம் அந்த உற்சவம் உண்டு. மாசோத்சவம் சொல்லுவாள், மாதம் நடத்துகிற உற்சவம். அதுக்கப்புறமா ஆச்சரியமாக வசந்த காலம், இந்த காலமெல்லாம் ருத்துன்னு சொல்லுவாள், ருத்தோத்சவம்னு சொல்லுவாள். 6 விதமான ருத்து உண்டு, அந்த 6 விதமான ருத்துக்கள் உற்சவம் கொண்டாடுவாள். கோடை உற்சவம், இப்போ ஸ்ரீரங்கம்லாம் போனோம்னா வசந்தோத்சவம் அப்படின்லாம் கொண்டாடுவாள். அப்போ பங்குனி மாதம் புரட்டாசி மாதம்லாம் வந்துடுது, அதுக்கு ஏற்ற மாதிரி புரட்டாசி மாதம் உற்சவம் நம்ம வைகுண்டபதி கோவிலில் கொண்டாடுறோம். அந்த மாதிரி ஒவ்வொரு உற்சவம், மார்கழி உற்சவம் அது மாதிரிலாம் கொண்டாடுறோம். அதுக்கப்புறமா பார்த்தோம்னா அயனோத்சவம் சொல்லுவாள், தட்சிணாயன உற்சவம் உத்தராயண உற்சவம்னு உண்டு. அதுக்கப்புறம் பிரம்மோத்சவம் எல்லாம் அதை வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணுவோம். இப்போ நம்ம 5 கிரட சேவையெல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணுறோம். 9 கிரட சேவை இதெல்லாம் வருஷோத்சவம் அப்படின்னு பேர். இந்த மாதிரி இந்த உற்சவங்கள்லாம் பண்ணி 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 நமக்கு தெரியாமலேயே நம்ம ஆத்மாவுக்கு வேண்டியதான பகவத் விஷயத்தை நம்ம பெரியவா நமக்கு ஊற்றோம். இல்லாட்டி ஓடிண்டே இருப்போம், எதான சாப்பிட்டுட்டு இருப்போம், எதான கவலைகள், இங்கே போகணும் அங்கே போகணும், இன்றைக்கி அந்த வேலை, இன்றைக்கி துணி துவைக்கணும், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஒழிக்கணும், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை குளிக்கணும், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வீட்டெல்லாம் சரி பண்ணணும், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தூங்கணும், இப்படியே தான் ஓடின்னு இருப்போம். இந்த மாதிரி உற்சவங்கள் இருந்தால் என்ன ஆகும்னா, இல்லாட்டி சாத்தளவில் குளிச்சிருப்பேளா ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற கதையா? காலங்காத்தால் 8:30 மணிக்கெல்லாம் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு இங்கே வந்து சமத்தா உக்காந்துருக்கீள் அப்படின்னா இதெல்லாம் போன ஞாயிற்றுக்கிழமை நடந்திருக்குமா? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நடக்குமா? இந்த ஞாயிற்றுக்கிழமை நடக்கிறது. ஏன் அப்படின்னா ஸ்ரீ ஜெயந்தி உற்சவம். எத்தனையோ வேலைகள் இருக்குது, எங்கெல்லாமோ போகணும், அதெல்லாம் விட்டுவிட்டு பல ஊர்கள்லேருந்து பஸ்ஸை பிடிச்சி எங்கெல்லாமோ பிடிச்சி வந்திருக்கீள் அப்படின்னா இந்த உற்சவம் நம்மளெல்லாம் ஒன்று சேர்த்து சுவாமியை அனுபவிக்க நம்மளை பக்குவப்படுத்துகிறோம். அதனால் இந்த உற்சவத்தில் நாம் நம்ம சுவாமி கிட்ட நம்மளையே ஒப்படைக்கணும். கிருஷ்ணா என்னை எடுத்துக்கோப்பா, எனக்கு உன்னை அனுபவிக்கணும் ஆசை இருக்குது, தகுதி இல்லை, ரொம்ப உன் மேலே பிரியம் இருக்குது, ஆனால் உன்னுடைய பிரியத்தை சம்பாதிக்க தெரியல. இருக்குது அவனோட பிரியம் நம்ம மேலே இருக்கு, ஆனால் உணரக்கூடிய பக்குவம் இல்லை. இந்த உற்சவம் எதுக்கு அப்படின்னா, கிருஷ்ணா நான் உன் குழந்தை, நான் உன்னுடைய சொத்து, நான் உன்னுடைய தாசி, நான் உன்னுடைய தாசன், அதனால் என்ன உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன்ப்பா, பத்திரமா நீ வச்சுக்கோப்பா. சமயத்தில் நமக்கு ரொம்ப பிடிச்சது யாராவது கொடுத்துட்டு பத்திரமா வச்சுக்கோங்க, என்ன யார்கிட்டையும் கொடுத்துடாதீங்கோ அப்படிங்கோ. நமக்கு ரொம்ப உபயோகப்படுற ஒரு பொருள். ஒன்றும் வேண்டாம், மொபைல் ஃபோன் அவ்வளோ பத்திரமா கொடுப்போம், ஜாக்கிரதை என்ன விட்டுடாதீங்கோ, நான் கேட்கும்போது கொடுங்கோன்னு. அந்த மாதிரி நாம் நம்மை சுவாமியினிடத்தில் ஒப்படைக்கிறதுக்காகத்தான் இந்த உற்சவம். அதனால் பூரணமாக நம்மளை சுவாமிகிட்ட கொடுத்துடணும். கிருஷ்ணா இன்னிலேருந்து எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, நான் மரமண்டை, உள்ளுக்குள்ள களிமண் தான் இருக்குது, இதை பக்குவப்படுத்த வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட. நீ தான் குயவன், இந்த களிமண்ணை நல்லா பானையாக பண்ணிடும். நான் சாதாரண ஒரு மரமாக இருக்கேன், இந்த மரத்தில் அப்படியே கிருஷ்ண ரூபத்தை செதுக்கிடும். என் மனசு நன்னா இல்லை, சரியா இல்லை, மனத்திலோர் தூய்மை இல்லை, வாயிலோர் இன்சொல் இல்லை, சினத்தினால் செற்றம் நோக்கி தீவிழி விழிவன்வாளா, புனத்துழாய் மாலையானே பொன்னிசூழ் திருவரங்கா, எனக்கினி கதியன் சொல்லாய் என்னை ஆளுடைய கோவே. அப்பா என் மனசு நன்னா இல்லைடா கிருஷ்ணா, வார்த்தைகள் நல்லா பேச மாட்டேங்கிறேன்டா கிருஷ்ணா, ஆனாலும் எனக்கு வேற கதி இல்லைடா கிருஷ்ணா, தயவு செஞ்சு அனுகிரகம் பண்ணுப்பா,
ஊரிலேன் காணியில்லை உறவு மற்றொருவரில்லை பாரில் நின் பாதமூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி காரொளி வண்ணனே கண்ணனே. எனக்கு யாரும் இல்லைப்பா, உன்னை போல எனக்கு என்னுடைய எல்லா அசிங்கங்களும் தெரிஞ்சு கிருப பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னா ஊரிலேன்னு காணி இல்லை உறவு மற்றொருவர் இல்லைன்னா யாருமே இல்லைன்னு அர்த்தம் இல்லை. என்னுடைய எல்லா கேவலங்கள் அசிங்கங்கள் பைத்திகார்த்தனங்கள் முட்டாள்தனங்கள் இத்தனையும் தெரிஞ்சு கூட என்னிடத்துல அன்பு செலுத்தி என் மேலே கருணை காட்டுறதுக்கு ஒன்றை விட்ட ஆள் இல்லை. எல்லாரும் இருக்கா, இப்போ கணவன் இருக்கா, மனைவி இருக்கா, அம்மா அப்பா குழந்தைகள் பந்து எல்லாரும் இருக்கா. நம்மளுடைய நல்ல குணங்கள் நல்ல செய்கைகள் நல்ல வார்த்தைகள் இதுக்கு தான் எல்லாரும் வசப்படுறோம். நாமும் அப்படி தான். யாராவது நம்மளை திட்டிகிட்டே இருக்காண்டா, ஆஹா என்னம்மா திட்டுகள், வாங்கலேன் உட்காருங்களேன்னு சொல்ல போகிறோமா? கொஞ்சம் தான் போகிறோமா? ஒன்றும் கிடையாது. நம்மளை யார் கொண்டாடுறாளோ, யார் நம்முடைய விஷயங்கள் தெரிஞ்சு கூட ஒன்றும் கவலைப்படாத விடு அப்படின்னு நமக்கு சமாதானம் சொல்கிறாளோ அவளிடத்துல ஈடுபடுறோம் இல்லையா? அது போல தானே மற்றவர்களும். ஆனால் கண்ணா, நான் எப்படி இருந்தாலும் அப்படியே ஏற்றுக்கிற பக்குவம் உனக்கு இருக்குது. அது ரொம்ப முக்கியம். பாயசம் கொடுக்குறா, சர்க்கரையே இல்லைன்னா சாப்பிடுவோம்மா? நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக வடை பண்ணியிருக்கா, உப்பே இல்லைன்னா சாப்பிடுவோம்மா? இல்லை. இல்லாட்டி நல்ல காஃபி கொடுக்குறா, டிகாக்ஷன் நன்னா இல்லை, குடிப்போம்மா? நிச்சயமாக இல்லை. அதற்குரியதான பக்குவம் இருந்தால் தான் அந்த பொருள்களை நாம் வாங்கிப்போம். ஆனால் கண்ணன் எப்படிப்பட்டவன்னா, எது எப்படி இருக்கோ அப்படியே வாங்கிக்கக்கூடிய ஒரு தன்மை கண்ணனுக்கு உண்டான். இப்போ நம்மெல்லாம் ஏதான ஒரு வஸ்து இருக்குது அப்படின்னா நமக்கு தெரியாது. அதே ஒரு பாறை இருக்குது, ஒரு பாறை இருக்குது வச்சுக்கோங்க, ஒரு 5-6 பாறை, இல்லாட்டி ஒரு 10-15 மனுஷா இருக்கா, ஒரு 10-15 பாறை இருக்குது. ஒவ்வொருத்தர்கிட்டையும் எந்த நீ ஒரு பாறை வச்சுக்கோ, நீ ஒரு பாறை வச்சுக்கோன்னு கொடுத்துட்டோம். சில பேர் பாப்பா அந்த பாறையை வச்சு என்ன பண்ண சொல்லி அது மேலே உக்காந்துப்பா. சில பேர் துணியை காய போடுவா, சில பேர் உருட்டுவா யார் தலைமையிலையாவது. அதே ஒரு சிற்பிக்கிட்ட கொடுத்தா அவன் செதுக்குவான். அதே பாறை தான். யார் கையில் போய் சேர்றதோ அவன் அதுக்கு தகுந்த மாதிரி அதை உபயோகப்படுத்திக்கிறான். அதை வீடு கட்டுறவங்க கொடுத்தா அவன் பேஸ்மெண்ட்டில் போட்டு உபயோகப்படுத்திடுவான். அதுபோலே கண்ணன் நம்ம எப்படி இருந்தாலும் அதை எப்படி சரி பண்ணிக்க முடியுமோ அந்த டெக்னிக் தெரிஞ்சவன் கண்ணன். மரமண்டையாக இருந்தால் இந்த மரமண்டைக்கு என்ன பண்ணணுமோ அதை வச்சுட்டு என்ன பண்ணிக்கணுமோ பண்ணிப்பான். இது களிமண் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணிப்பான். இது நல்ல பாறாங்கல்லுன்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணிப்பான். இது புஷ்பம்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணிப்பான். அது கண்ணனுடைய விசேஷ குணம். நம்ம எப்படி இருக்கோமோ அந்த எல்லைக்கு அந்த லெவலுக்கு இறங்கி வந்து நமக்கு வேண்டியதை பண்ணி கொடுக்கக்கூடியவன் கண். அதனால் இந்த கிருஷ்ண ஜெயந்தி எதுக்குன்னா நம்மளை ஒப்படைக்கிறதுக்கு. தேவகி வசுதேவர் சிறைச்சாலையில் இருந்தார், கண்ணன் வந்து கிருப பண்ணான். அதே ஆயர் குலத்துக்கு புத்தி இல்லை, அவளுக்கு எப்படி தன்னை கொடுக்கணுமோ கொடுத்தான். அதே ஆச்சரியமாக சாந்திபனி ரிஷி, கர்க மகர்ஷி, இவாள்லாம் ரிஷிகள், அவளுக்கு தகுந்த மாதிரி அவளை பக்குவப்படுத்தி தன்னை கொடுத்தான். அக்ரூரர் அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரரை போலே, அக்ரூரருக்கு அழகாக தன்னை அழிச்சுண்டு போகும்படியான பக்குவத்தை கொடுத்து தன்னை அழிச்சுண்டு போக வச்சான். இப்படி கண்ணன் அவளுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய பலம் உடையவன். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம மாற வேண்டாம், அவன் நமக்கு ஏற்ற மாதிரி மாறுறான். அதே கோப குழந்தைகளிடத்துல குட்டி பயலாக விளையாடின்னு இருக்கான், ஃப்ரெண்டாகவே விளையாடின்னு இருக்கான். கோபிகளிடத்துல ராசக்கிரீடை பண்ணுறான். யசோதை கிட்ட குழந்தையாக இருக்கான், சிசுபாலன் கிட்ட விரோதியாக இருக்கான், கம்சன் இடத்துல பயமுறுத்துறவனாக இருக்கான். அதே சுவாமி தான் அவளுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கிறான். அதனால் இந்த கண்ணன் ரொம்ப விசேஷமானவன், ரொம்ப சிரேஷ்டமானவன், ரொம்ப உச்சிதமானவன். அதனால் நாம் நம்மை கண்ணனிடத்தில் ஒப்படைக்க போகிறோம். இதே தான் 18 வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் ஒப்படைச்சுட்டே இருக்கணும். கண்ணன்கிட்ட ஒப்படைக்க 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 ஆனந்தம், பரமானந்தம், எல்லையில்லாத ஆனந்தம், குறைவில்லாத ஆனந்தம். அதனால் உங்களுடைய குற்றம் குறைகள் பயம் பாவம் எல்லாம் மறந்துருங்க.
நீங்கள் எப்படி இருக்கீங்களோ ஆண்டாள் சொல்லலாம், தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது. இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த ஒரு நாள் முழுக்க நிகழ்ச்சிகள் எதுக்கு அப்படின்னா, நம்ம எப்படி இருக்கோமோ அப்படியே கண்ணன்கிட்ட கொடுத்துட்டோ நம்மளை சுத்தப்படுத்தி பாலிஷ் பண்ணி அலங்காரம் எல்லாம் பண்ணி கண்ணனோடு நம்ம திரும்பி வீட்டுக்கு போகிறோம். அதுக்காகத்தான் இந்த ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி உற்சவம். நம்மளை கொடுத்துட்டு இந்த பியூட்டி பார்லர்லாம் கொண்டு இப்படி முகத்தோட கொடுத்துட்டோம்னா என்னமோலாம் பண்ணி கடைசியில் பாருங்கள் வாவ் அப்படின்றாலே அந்த மாதிரி வாவ் அப்படின்னு நமக்கு நம்மளை பார்த்து நாமே சந்தோஷப்படும்படியாக, ஆனந்தப்படும்படியாக, திருப்தியாகும்படியாக, நம்மளை பரிசுத்தப்படுத்தும்படியான, ஞானஸ்தானத்தை அனுபவிக்கும்படியான உத்தமமான ஒரு வைபவம் தான் இந்த ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி வைபவம். எல்லாருக்கும் ஞானஸ்தானம் தான் இங்கே, சரியா? இதுதான் ஞானத்தின் ஸ்தானம். இந்து தர்மம் தான் அன்னைக்கும் இன்னைக்கும் என்னைக்கும் ஞானத்துக்கு ஒரே ஸ்தானம். அதனால் இன்னைக்கு அவங்க அத்தனை பேருக்கும், ஆனால் அப்பமெல்லாம் கொடுக்க மாட்டோம், வெண்ணெய், நெய், பால், பக்தி, ஞான, வைராக்கியம், ஞானம் இதெல்லாம் தான் கொடுக்க போகிறோம். அதனால் எல்லாரும் கூடியிருந்து ஆனந்தமாக குழந்தையா இந்த ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தி உற்சவத்தை கோலாகலமாக அனுபவிக்க போகிறோம். இந்த அனுபவத்தில் நாம் எல்லாம் திளைக்கணும். சாயங்காலம் ஜீயர் வரப்போகிறார். இந்த முதல் தடவையாக ஒரு கிருஷ்ண ஜெயந்தி நான் லேட்டாக ஆரம்பிச்சிருக்கேன். போன டைம் போட்டிருக்க டைமை தாண்டி 9 மணிக்கு என் 18 வருஷத்தில் முதல் தடவையாக 9 மணிக்கு ஆற வேண்டியிருக்க கிருஷ்ண ஜெயந்தி பக்தாளுக்காக தள்ளி போடப்பட்டது. இல்லாட்டி சாதாரணமாக அது பாட்டுக்கு ஷார்ப்பாக உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாருக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக வரணுன்றதுக்காகவே. ஆனால் 9 மணிக்கு நான் வந்தாச்சுங்க, நான் லேட்டாக வந்து நினச்சிடப்படா, லேட்டாக வந்தவாள்லாம். ஆனால் குருஜி லேட்டாக வந்தார், நீங்கள் கணக்கு பண்ணிவிடுவேன். சீக்கிரம் வந்தவாளுக்கு தெரியும், நானும் 8:55 இங்கே வந்தாச்சுன்னு தெரியும். பக்தாளுக்காக, அதுவும் இது பகவத் சங்கல்பம். அதனால் அந்த கிருஷ்ண ஜெயந்தி மகோத்சவம் எல்லாரும் கூடி இருந்து கொடுறோம். நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே கண்ணன்கிட்ட ஒப்படைச்சிருங்க. கிருஷ்ணா, எனக்கு ஒன்றும் தெரியாது, இன்னைக்கு நான் என்னை உன்னிடத்தில் தருகிறேன், அவ்வளோதான். நீ என்னை சுத்தப்படுத்து, நீ என்னை சரி பண்ணு, நீ என்னை ரிப்பேர் பண்ணு, நீ என்னை ஒழுங்காக்கு, நீ என்னை அலங்காரம் பண்ணு, நீ என்னை வச்சுக்கோ, என்கிட்ட திருப்பி கொடுத்துடாத. மறந்தும் தயவு செய்து என்னை மட்டும் என்கிட்டயோ அடுத்தவாக்கிட்டேயோ கொடுத்துடாத, அப்புறம் உனக்கு கிடைக்காது. நான் ரொம்ப நல்லவன், நீ ரொம்ப சமத்து. தயவு செஞ்சு கிருஷ்ணா, நீ எப்படி கோபர்களையும் கோபிகளையும் உன்னோடையே வச்சுட்டு இருந்தியோ, உன் ஹிருதயத்திலேயே வச்சுட்டு இருந்தியோ, அதுபோல என்னையும் உன்கிட்ட தரேன்ப்பா. கிருஷ்ணா, தயவு செஞ்சு ஏற்றுக்கோப்பா. கிருஷ்ணா, நான் உன் குழந்தைப்பா. நான் இவ்வளவு நாள் என்னெல்லாம் பாவங்கள் பண்ணேனோ அத்தனையும் மன்னிச்சுடுப்பா. என் மனசில் என்னெல்லாம் பூர்வ ஜென்ம கர்ம வினைகள் இருக்கோ அத்தனையும் மாற்றிருப்பா. கண்ணா, நான் உன் குழந்தைப்பா. கண்ணா, நான் உன்னுடைய செல்லம்பா. கண்ணா, நான் உன்னுடைய சொத்துப்பா. தயவு செஞ்சு எடுத்துக்கோப்பா. இந்த உன் நினைவு தான் இன்னைக்கு முழுக்க. கண்ணா, என்னை எடுத்துக்கோ, கண்ணா, என்னை எடுத்துக்கோ. எடுத்துக்கோன்னா மேலே போகிறதுன்னு அர்த்தம் இல்லை, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலே போகிறதுன்னு அர்த்தம் இல்லை. அவனிடத்துல நம்மளை ஒப்படைச்சுட்டு அவன் இட்ட வழக்கா வாழ போகிறோம். இன்றிலேருந்து அவன் இட்ட வழக்காக ஒரு வாழ்க்கை. அதனால தான் நிறைய விதமான நிகழ்ச்சிகள்லாம் இருக்குது. முதல்ல நாம சங்கீர்த்தனம், அடுத்து என்னுடைய சிஷ்யை செல்வி, விஜய செல்வி திருமணி. எனக்கு செல்வின்னு தான் தெரியும், இந்த இவ தான் உங்களுக்கு நல்லா தெரியும். என்னோட ஜெயகோஷம் போட்டு உபன்யாசம் பண்ண போகிறா. அடுத்தது ஆச்சரியமாக மஞ்சனமாட நீவாராய் கண்ணனோட அபிஷேகம். எல்லாரும் அவாவா கைகள்னால கண்ணனுக்கு அபிஷேகம் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் உரியடியோ கோவிந்தா, வரகூர்னு ஒரு இடம் உண்டு. அந்த இடத்துல ரொம்ப அழகாக கிருஷ்ண ஜெயந்தி உற்சவம் கொண்டாடுவா. அங்கே உரியடியோ கோவிந்தா, உரியடியோ கோவிந்தா சொல்லி தான் உரியடிப்பா. அதனால தான் அந்த உரியடியோ கோவிந்தா. அப்புறம் கிருஷ்ண பிரசாத வனபோஜனம், கிருஷ்ண பஜனை இருக்குது. தீராத விளையாட்டு பிள்ளைன்னு ஒரு புது ப்ரோக்ராம் இருக்குது. வருஷம் புதுசாக ஒன்று வரும். இந்த வருஷம் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அப்புறமா சாயங்காலம் கிருஷ்ணஜன உபன்யாசம் இருக்குது. குழந்தைகள்லாம் யாரெல்லாம் வேஷம் போடணுமோ சாயங்காலம் 6:30 7 மணிக்கு போடுங்க. ஏன்னா 7 மணிக்கு தான் ஜீயர் வரப்போகிறார், சரியா?
இப்போ ஜீயர் வர சமயத்தில் குழந்தைகள்லாம் அந்த அலங்காரம் பண்ணிட்டு வந்தால் அழகாக இருக்கும். அதனால் 3 மணிக்கே போட்டு குழந்தைகளை போட்டு படுத்தப்படாது. அப்பா அம்மாக்கள் குழந்தைகளை அடித்து மிரட்டி உருட்டி அதெல்லாம் பண்ணப்படாது. அதுங்கள் ஜாலியாக போட்டுட்டு வரும்படியாக பண்ண, அது என்ன போட்டுக்கிறதோ போட்டுக்கிட்டோம், அதுங்களுக்கு அழகாக போட்டு விடுங்க. அதுக்கு பாட்டுக்கு வந்து மேடையில் நிற்கட்டும். ஜீயர் வருவார், அனுகிரகம் பண்ணுவார். ஜீயருடைய அனுகிரக பிரபாஷணம் உண்டு. ஆச்சரியமாக அஷ்டோத்திர சதநாமாவளி அர்ச்சனை உண்டு, மங்கள ஆரத்தி உண்டு, மத்தியானம் பிரசாதம் உண்டு. அதனால் யாரும் வீட்டுக்கெல்லாம் போகக்கூடாது. அப்படியே போனாலும் சுருக்க ஓடி வந்துடணும். அதனால் ஆனந்தமாக எல்லாரும் கூடி இருந்து குளிரணும். எல்லாரும் உங்களை தரத்துக்கு தயாராக இருக்கீங்களா? கை தூக்குங்க பார்க்கலாம். எங்கே நிறைய கை தூக்க மாட்டேங்குது. பரவாயில்ல, ஓரளவுக்கு மெஜாரிட்டி மீன்ஸ் ரைட். எல்லாரும் கை எடுத்துட்டேன். நீங்களே தரலைனாலும் கண்ணன் உங்களை திருடிப்பான். திருட்டு பய உள்ளம் கவர் கள்வன் நவநீத சோரன். அதனாலே அந்த கண்ணனிடத்திலே நாம் நம்மை ஒப்படைப்போம். குருஜி அம்மாவும் தன்னுடைய ஆசீர்வாதங்களை சொன்னா, ஃபோனில் பேசினேன். அதனால் எல்லாரும் கூடி இருந்து குளிருவோம். இப்பொழுது என்னுடைய சிஷ்யை திருமதி ஜே விஜயசெல்வி திருமணி உபன்யாசம் தமிழக அரசுடைய